ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு டிசைன் தான் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, கட்டிங் எப்படி, ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக போட் நெக்குக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத் அண்ட் லைனிங் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் வரைவோம்ல, அதுக்காக நான் கேன்வாஸும் ஒரு சார்ட் பேப்பரும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சார்ட் பேப்பரோட அகலமும் இறக்கமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அகலம் வந்து இது வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பம் தான். இதில் இவ்வளோதான் வைக்கணும் அவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அகலமும் இறக்கமும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் தான் வரையணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் விருப்பம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஷேப் வரைகிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு வளைவு ஒன்று போட்டுருங்க. போட்ட பிறகு அதுக்கப்புறம் அதிலேருந்து லைட்டாக பெண்டு ஒன்று கொடுங்க. இந்த மாதிரி பெண்டு கொடுத்துட்டு 3வது பெண்டு வந்து கரெக்டாக இதுலேருந்து இப்படி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லை இப்படி வேணும் அப்படின்னாலும் ஓகே. உங்கள் விருப்பம் தான். இது இப்படி தான் வரையணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ எனக்கு தேவையான ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ கேன்வாஸில் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வச்சுட்டு இந்த கேன்வாஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணாலும் சரி, இல்லை தனித்தனியாக, அதாவது 2 கிளாத் இருக்கு, 2 கேன்வாஸ் வந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ரேண்டமாக அப்படியே கட் பண்ணி எடுத்தால் போதும். உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இங்கே பெண்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கரெக்டாக இப்படி தான் மார்க் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுலேயே வந்து கேன்வாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கும், பிளைனாக உள்ளது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ 2 பக்கமும் எடுத்துக்கோங்க. கம் இல்லாமல் பிளைனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்படி ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம சென்டராக நம்ம கட் பண்ணியிருக்க இந்த பேட்டர்ன் பேப்பர் எடுத்துட்டு அப்படியே இதில் என்ன ஷேப் இருக்கோ அப்படியே நீங்கள் இதில் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பக்கத்துக்கு முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து நம்ம இப்படி வச்சு வரைஞ்சோம். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே இப்படி திருப்பிட்டு இந்த பக்கமாக வச்சு நம்ம வந்து வரைய போகிறோம். இது கீழே படியுது, அதனால நான் கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 2 பக்கத்துக்கு தேவையான பட்டர்ஃப்ளை வந்து கிடைச்சிட்டு, இப்போ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் ஓரளவுக்கு ரவுண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் உள்ளதான் போகும், நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. அதனால ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது 2த்தையும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஏதாச்சும் அடியில் உள்ள கிளாத் கொடுத்து, அடியில் ஏதாச்சும் ஒரு கிளாத் கொடுத்து நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட துணி இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், மடிச்சு வைக்கிறதுக்காக.
இப்போ இத அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு, இத அப்படியே இந்த கேன்வாஸ்க்கு ஏத்த மாரி, இந்த கேன்வாஸ ஒட்டி அப்படியே மடிச்சிட்டு, நம்ம வந்து அப்படியே தையல் போட போறோம். ஓகே. இப்ப இது 2மே முடிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா லைனிங்கு, இதுல வந்து நம்ம இந்த நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் முன்னாடியே. இத வந்து நான் ஜஸ்ட் அப்படியே அடிச்சு திருப்ப போறேன். இப்போ நெக் அடிச்சு திருப்பியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மெயின் கிளாத்த சுத்தி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். சாரி, இந்த லைனிங் கிளாத்த சுத்தி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுத்தி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மடிச்சு தைப்போம் இல்லையா, அதையும் மடிச்சு தைச்சுக்கலாம். அதாவது பேக் பார்ட் ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா இது சென்டர்ல இருக்கிற மாதிரி நம்ம சும்மா ஒரு ஃபோல்டு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி விட்டீங்கன்னா ஃபோல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து ஒர்க் பண்ண போறோம். இப்போ நம்ம வச்சிருக்க இந்த கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கரெக்டா ஃபோல்டிங்லேயே வைக்காம, அதாவது நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல தையல் போட்டு திருப்ப போறோம். அப்போ நம்மளுக்கு இந்த கோடு வந்து கரெக்டா இந்த ஃபோல்டிங்ல வைக்கக்கூடாது. அதுல இருந்து சென்டர்ல வந்து ஒரு கேப் வரும். அது உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சா 1 இன்ச்சா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து தள்ளி வைக்கணும். ஓகே. இப்போ நான் இவ்வளவு தூரத்துக்கு தள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல கரெக்டா அந்த லைன் வேணும், அந்த ஃபினிஷிங் வந்து எனக்கு இந்த லைன்ல வேணும் அப்படின்னா நீங்க வைக்க போற இடமும் அதுவும் கரெக்டா இப்படி ஒண்ணா மேட்ச் ஆகணும். அதாவது இந்த கோடும் நீங்க இங்க வைக்கிறீங்கன்னா இங்க உள்ள லைனும் இங்க உள்ள லைனும் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். இப்படி வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நவுந்துரும். இப்போ வந்து நம்ம வரைஞ்சிருக்க அதே லைன்லயே அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுடலாம். இதை மட்டும் கரெக்டா அந்த ஷேப் எப்படி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் போட்டு போட்டு ரெடி பண்ணுங்க. அப்பதான் ஃபினிஷிங் நல்லா வரும். அடுத்தது இன்னொரு சைடுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இன்னொரு சைடுக்கு ரெடி பண்ணும்போது கரெக்டா இதுக்கு நேரா தான் வைக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோதான் ரெடி பண்ணி கடைசி நேரத்துல இதை மேட்ச் பண்ணாம நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு லுக்கே நல்லா இல்லாம போயிடும். ஸோ அதனால கரெக்டா படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி இங்க உள்ள கேப்பும் ஒரே அளவுல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும்.
இப்போ எனக்கு இவ்வளோ சென்டரில் வந்து எனக்கு இவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி, இந்த ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, இந்த சென்டரில் எனக்கு இவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி வருது. ஓகே, இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இதுவும் இதுவும் கரெக்டாக ஏறி இருக்கா, இந்த இடமும் கரெக்டாக மேட்ச் ஆகி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடமும் கரெக்டாக மேட்ச் ஆகி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். மேட்ச் ஆகலைன்னா லைட்டாக மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. அடுத்ததா இங்கே உள்ள இங்கே உள்ள கேப்பும் ஒன்றா வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி ஒன்றா இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ வச்ச பிறகு நான் வந்து அப்படியே சென்டரில் நவுந்து போகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படி கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வச்சு நம்ம வந்து இந்த லைன்லேயே நம்ம வரைஞ்ச லைன்லேயே இப்போ அடுத்த ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த சென்டரில் உள்ள கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட் இதை அப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இது மூலயமா அப்படியே உள்ளே விட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட உள்ள துணி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த வளைவுலாம் நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கிராஸாக இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அந்த தையலை ஒட்டி அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இப்படி இருக்குன்னா தையலை ஒட்டி அப்படியே இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இந்த உள் வளைவுல அந்த வளைவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்படி கிராஸாக கட் பண்ணி விடுங்க. நார்மலாக நெக்கு அடிச்சு திருப்பத்து கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அப்போதான் நம்மளுக்கு அழகா திரும்பி கொடுக்கும். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லயும் கரெக்டா அந்த தையல்ல கட் பண்ணாம தையலை ஒட்டி கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் இங்க கட் பண்ண மாதிரியே இந்த இடத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது அப்படியே இப்போ நம்ம உள் பக்கமா திருப்ப போறோம். திருப்பும் போது இந்த இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் போட்டிருக்கோம்ல, இந்த வளைவு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் கரெக்டா அந்த பின்னு வச்சு நீங்க எடுத்து விடுங்க ஷார்ப்பா வரதுக்கு. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தி நம்ம எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி திருப்பி விட்ட பிறகு நம்ம வந்து எடுத்தோடனே ஸ்டிச்சஸ்லாம் போடாமல் ஃபுல்லாக அயன் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல அயன் பண்ணி விட்டுட்டு அடியில் நம்ம நெட்டு கிளாத் அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அழகாக இங்கே ஒரு ஸ்டிச் மட்டும் இருந்து அழகாக இருக்கும். நம்ம இப்பயும் போட்டு மறுபடியும் போட்டுகிட்டே இருந்தோம்னா அது அந்த இடத்துல துணி அழுத்தமாக, அதுவும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க ஸ்டிச் வந்து அசிங்கமாக தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அயன் பண்ணி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெட்டு கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் திருப்பிட்டு நான் அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக நான் வந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இப்போது இதில் வந்து நெட்டு கிளாத் வந்து கீழே அப்படியே பிளைனாக கொடுக்காம சுருக்கமாக இருக்கும்ல கேதரிங் டைப்பில், அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு வந்து உங்கள்கிட்ட என்ன நெட்டு கிளாத் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இவ்வளோ அகலம் இருக்குன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து சும்மா தேவைப்படுங்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இங்கேயும் நம்ம இந்த அளவுக்கு வந்து வைக்க போறோம். அதாவது நெட் கிளாத் வந்து இந்த அளவுக்கு வைக்க போறோம். அதுல சுருக்கமா வைக்க போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அகலம் வந்து இதுலயுமே என்ன பண்ணணும், நீட்டு வந்து கொஞ்சம் அதிகமா எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரத்துக்கு பெருசா நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே. இந்த மாதிரி 2ஆ ஃபோல்டு பண்ண பிறகு இந்த அளவுக்கு வருது. சும்மா உங்களால குத்து மதிப்பா எவ்வளோ எடுக்க முடியுமோ, எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கொஞ்சம் அகலமாவும், இந்த பக்கம் நீட்டாவும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப இத வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, சென்டர்ல வந்து கேதர் பண்ண போறோம். இந்த இந்த அகலம் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இங்க எவ்வளோ தூரம் இருக்கோ, இதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்த வந்து சென்டர்ல குறைச்சு கொண்டு வர போறோம். ஸோ அத வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. கரெக்ட்டா கிளாத்ல சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்ல சென்டர்ல நம்ம அப்படியே இந்த ஃபுட்ருல வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஓரளவுக்கு சுருக்கிட வேண்டியதுதான். ஓகே. இந்த மாதிரி சுருக்கி நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த மெயின் கிளாத்த இதுக்கு மேல அப்படி வைக்க போறோம். கரெக்ட்டா இந்த சென்டர் வந்து இந்த தையல் வந்து கரெக்ட்டா அதுல மறைஞ்சிடுற மாரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு, கரெக்ட்டா கேப்லாம் எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாது. அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு, நம்ம இந்த இடத்த மட்டும் இப்போ வந்து தையல் போட போறோம். இங்க இருந்து இங்க, அதே மாரி இங்க இருந்து இங்க. தையல் போட்டுக்கலாம் இப்போ. இப்போ இத சுத்தி தையல் போடும்போது, ஒரே அளவுல இருக்கிற மாதிரி இந்த கேதரிங்க மட்டும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்? ஸ்டிச் பண்ண போறோம். அவ்வளோதான் டிஃபரெண்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அப்படியே வச்சுட்டு, நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போறோம். எஸ், நம்ம இப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து அழகா முடிச்சுட்டோம். இப்ப அதே மாதிரி இன்னொரு பக்கமும். ஓகே. இதுல ஃபுல்லா முடிச்சுட்டு, இப்போ இதுல வந்து சுத்தி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலா இத வந்து நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். இதுல வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஈஸியா புரியிற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஒருவேளை இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்லாம் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.